अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वनज़्ज़लना अलैकल किताब तिबियानन लिकुल्लि शै हुदन व रहमतन व बुश्रा लिल मुस्लिमीन ஸல்லல்லாஹு எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருள் கொடையாம் அண்ணல் நம் பெருமானார் அஹ்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் சிறப்பான தராவி தொழுகை நிறைவேற்றி நாம் கடைசி 10 நாட்களில் ஒரு நாளில் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த மாதத்தினுடைய சிறப்பை மிக அழகாக குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது. மற்ற 20 நாட்களை விட கடைசி 10 நாளுக்கு இன்னும் சிறப்புகள் அதிகம். இஅ்திகாஃப் இருக்கிறது, லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது, இரவு வணக்கம் இருக்கிறது, பெருநாள் இரவனுடைய வணக்கம் இருக்கிறது. இவைகளெல்லாம் சாதாரண ஒன்றல்ல. நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகம் இந்த கடைசி 10 நாட்களில் இபாதத்துகளை அதிகம் செய்து கொள்ள வேண்டும். காரணம், ரமலான் வெகு விரைவாக நம்மை விட்டு போய்விடும். அடுத்த ரமலானுக்கு இருப்போம் என்பது யாருக்கும் உறுதி இல்லை. அந்நியமிக்கவர்களே, இந்த ரமலானுடைய சிறப்புகளில் மிக முக்கியமான சிறப்பு குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்டது. குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் இந்த ரமலானில் தான் இறக்கினான். லைலத்துல் கத்ர் இரவிலே இறக்கினான். குர்ஆன் ஷரீஃப் என்பது என்ன? அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், வனஸல்னா அலைக்கல் கிதாப திபியானன் லிகுல்லி ஷை. நபி அவர்களே, நாம் உங்கள் மீது இறக்கி இருக்கின்ற இந்த வேதம் இருக்கிறது, திபியானன் விளக்க உரை, லிகுல்லி ஷை அனைத்து வஸ்துக்களுடைய, திபியானன் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங், லிகுல்லி ஷை அனைத்து வஸ்துக்களுடைய விளக்க உரையாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கிறார். காற்றை பற்றி விளக்கம் வேண்டுமா? குர்ஆன் சொல்லுது. கடலை பற்றி விளக்கம் வேண்டுமா? குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுது. கடலுக்கு அடியே விளைகின்ற முத்துக்கள் பவளங்களை பற்றி விளக்கம் வேண்டுமா? குர்ஆன் ஷரீஃப் சொல்லுது. கரு எப்படி உருவாகிறது என்பதை பற்றி அறிய வேண்டுமா? குர்ஆன் ஷரீஃப் சொல்லுது. மலைகளை பற்றி குர்ஆன் ஷரீஃப் சொல்லுது. மனிதனுடைய குணங்களை பற்றி குர்ஆன் சொல்லுது. அனைத்து விளக்கங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். குர்ஆன் ஷரீஃப் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். 14 நூற்றாண்டுகளாக ஒரு புள்ளி மாற்றப்படாமல், ஜேர் ஜபர் மாற்றமில்லாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருப்பது குர்ஆன் ஒன்று தான். 100 வருடத்திற்கு முந்தைய ஒரு பேப்பர் ஒன்று எடுங்க பார்க்கலாம். 50 வருஷத்துக்கு முந்தின ஒரு காசை கொண்டு வாங்க, இருக்கு. குர்ஆன் ஷரீஃப் 1400 வருஷம் அப்படியே இருக்கு, யாரும் மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய ஆச்சரியம், அதிசயம். இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா நஜ்ம்னா என்னங்க? ஸ்டார். நஜ்ம்னா பிஸ்கட் சாப்பிட்டுக்கிறனோ இங்கேயும் பார்க்கணும். வெறும் அதில் மட்டும் கவனம். ஒரு அஜத் தலைப்பா கட்டி வந்திருந்தார். என்ன சொன்னார்னா, சொல்லணும் வீட்டில் போய், பிஸ்கட்டு மேரி பிஸ்கட்டாக போச்சு, ஊற மாட்டேங்குது, அதுலேயே கவனம் வைக்கக்கூடாது.
ஸ்டார். நஜ்முன்னா என்னங்க? நட்சத்திரம். நட்சத்திரத்தை பற்றி 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிட்டான். நட்சத்திரம் இருக்குது பாருங்கள், நட்சத்திரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஹாபி கல் நுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள். ஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்து, அவர்களில் ஒருவரை நீங்கள் பின்பற்றினாலும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான்டான். தினமணியில் ஒரு ஆர்டிக்கல், ஒரு செய்தி கட்டுரை வந்துச்சு. இப்போ இருக்கிற நாசா, அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி ஆராய்ச்சி அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து வான மண்டலத்தில் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாங்க. 1,24,000 நட்சத்திரம் இருந்துச்சு. எத்தனைங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 11 மௌத்தாகும்போது எத்தனை சஹாபாக்கள் இருந்தாங்க? 1,24,000. கேட்டிருக்கோமா? இப்போ நட்சத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கான்? 1,24,000. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய ஒற்றுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள்ன்றாங்க. நட்சத்திரம் என்ன செய்யுது? உலகம் முழுவதும் ஒளி வீசுகிறது. கடலில் செல்லக்கூடியவர்களுக்கு, காட்டில் செல்லக்கூடியவர்களுக்கு, மலைகளில் இருப்பவர்களுக்கு, எந்த இடத்தில் இருந்தாலும் நட்சத்திரம் உலகம் முழுவதும் ஒளி வீசு. பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும், ஆனால் ஒரு நட்சத்திரம் எவ்வளோ பெருசா? பூமியை விட பெருசு, பல மடங்கு பெருசு. அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாவில் என்ன சொல்கிறான்? ஸ்டார், நட்சத்திரங்கள்னு ஒரு சூறாவை அல்ல. அதில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லைஸலில் இன்சான் இல்லாமா சா, மனிதன் எவ்வளவு முயற்சி செய்கிறானோ அவ்வளவுதான் அவனுக்கு கிடைக்கும். என்னங்க? தொழில் செஞ்சாலும் சரி, படித்தாலும் சரி, உத்தியோகம் பார்த்தாலும் சரி, ஓதுனாலும் சரி, முயற்சி ரொம்ப முக்கியம். முயற்சி ரொம்ப முக்கியம். நல்லா அறிவாக கவனமாக நல்லா படித்தார் என்ன செய்யலாம்? ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், இன்னும் நல்லா படித்த டாக்டர் ஆகலாம், விஞ்ஞானி ஆகலாம். முயற்சி தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லைஸலில் இன்சானி இல்லாமா சா, ஒரு மனிதனுக்கு அவன் எவ்வளவு முயற்சி செய்கிறானோ அவ்வளவுதான் கிடைக்கும். 1 மணி நேரம் கடையில் உட்காந்திங்கன்னா அவ்வளவுதான் கிடைக்கும். 2000 ரூபா வியாபாரம் ஆகும். 5 மணி நேரம் உட்காந்தா ஒரு 5000 ரூபா பார்க்கலாம். விடிய விடிய கடை வச்சுருந்தா இன்னும் கூட பார்க்கலாம். தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றுக்குமே எது முக்கியம்? முயற்சி முக்கியம். குர்ஆன் எப்படி சொல்லுது? முயற்சி செய்யுங்க. 10 மணி நேரம் முயற்சி செஞ்சால் 10 மணி நேரத்துக்குள்ளே பலன் கிடைக்கும். 1 மணி நேரம் முயற்சி செஞ்சால் 1 மணி நேரம் கிடைக்கும். 24 மணி நேரம் முயற்சி செஞ்சால் 24 மணி நேரத்துக்குள்ளே கூலி கொடுக்க கிடைக்கும். இவ்வளோ பெரிய விஷயம். வல்லைஸலில் இன்சான், இன்சான்னா என்னங்க? மனிதன் அர்த்தம். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் இல்லாட்டாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி முக்கியம். படுத்து தூங்குனா அவ்வளோதான். கடை போல படுத்து தூங்கிட்டார், காசு வருமா? ஏங்க வர்றவங்கெல்லாம் வந்து கதையை திறந்து ஒன்றொன்னா எடுத்துக்கிட்டு காசை போட்டு போயிடுவாங்களா? அப்படி இருக்கா? வந்து பார்க்குறாங்க, பாயை காணா, கடையை காணா, இப்போ அடுத்த கடையில் வாங்கிட்டு. முயற்சி அல்லாஹ் சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய. வான்ன சாயஹு சௌஃப யுரா, அவனுடைய முயற்சியை அவன் கண்ணில் காண்பான். சுப்ஹானல்லாஹ். என்ன முயற்சி செஞ்சீங்களோ கண்ணில் பார்க்கலாம். முயற்சி செஞ்சதை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். என்ன படிச்சீங்களோ
அந்த படிப்பினுடைய பட்டம், பதவி, செல்வம், செல்வாக்கு, அதனுடைய முயற்சியினுடைய பலன் தெரியுங்க, சும்மா இல்லை. எவ்வளோ பெரிய சின்ன ஆயத்து தான். அல்லாஹ் எவ்வளோ பெரிய விளக்கம் சொல்கிறான் பாருங்க. சோம்பேறியாக இருக்காதீங்க, தூங்காதீங்க, சோம்பேறியாக இருக்காதீங்க, உழைக்காமல் இருக்காதீங்க, முயற்சி செய்யாமல் இருக்காதீங்க, ஒன்றும் கிடைக்காது. சில நல்லா அல்லாஹ் கொடுப்பேன், அல்லாஹ் கொடுப்பேன், அல்லாஹ் கொடுப்பேன், முயற்சி எங்கே? முயற்சி செய்ய. வால்லை செலில் இன்சானி இல்லாமா சா வான்ன சாயஹு சௌஃப யுரா. நல்லா அருமையான ஆயத்து. அடுத்து ஒரு சூறா கமர், சந்திரன் ஒரு சூறாவெல்லாம் இருக்குது. சந்திரனை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்க. எப்படி இருக்குது அந்த சந்திரன்? முதல் சந்திரனுக்கு அமெரிக்கா விஞ்ஞானி நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கினார். போய் இறங்குறார், மண் எடுக்கிறார், ஆராய்ச்சி வந்து கொண்டு வர்றாங்க. ஆச்சரியப்படுறாங்க, சந்திர மண்டலம் எப்படிப்பட்டது. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? 1968 69 போனார் ஆம்ஸ்ட்ராங். குரானில் சந்திரனை பற்றி அல்லாஹ் எப்போ சொன்னான்? 1400 வருஷத்துக்கு முந்தையே சொல்லி, சந்திரன் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்க, அதில் என்ன இருக்குது பாருங்கள். அடுத்த சூரா அர் ரஹ்மான். என்ன சூரா? அர் ரஹ்மான், அருளாளன், அன்புடையோன், கிருபையாளன். அல்லமல் குர்ஆன், குரானை அல்லாஹ் கற்றுத்தந்தான். குரானை நம்ம கற்றுத்தந்தது யாருங்க? வாயில் பேச்சு வரணும், வார்த்தை வரணும், சொல்கிறத விளங்கணும், திருப்பி சொல்லணும். இந்த பாடத்தை படித்து கொடுக்குறது யார்? அல்லாஹ். அல்லாஹ் நாடுறான், நம்ம மனசில் அந்த விளக்கங்கள் வருது, வாய் உச்சரிக்குது, சொல்கிறோம், அது என்ன செய்யுது? வார்த்தையாக வடிவம் வருது. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், குரானை அல்லாஹ் தான் கற்றுத்தந்தான். கலகல் இன்சான், மனிதனை அல்லாஹ் தான் படைத்தான். ஹலக்க பாருங்கள், அரபி மொழியை லேசாக நினைக்கக்கூடாது. அரபி மொழியை லேசாக நினைக்க, ஒரு கிராமட்டிக்கல் அகராதியோட கரெக்டாக வாசிக்கணும், இல்லைன்னா அர்த்தம் மாறிடும். ஹலக்க ஹா வச்சு உச்சரிக்கணும். ஹலக்க அப்படின்னா படைத்தான் அர்த்தம். அந்த ஹேயில் உள்ள மேலே இருக்க புள்ளி எடுத்துட்டு ஹலக்க அப்படின்டா சிறைத்தான் அர்த்தம். என்ன அர்த்தம்? எவ்வளோ அர்த்தம் மாறுது பார்த்தீங்களா? ஒரு புள்ளி தான், ஒரே புள்ளி. அரபியை இந்த யார் வேண்டாலும் தொழு வைக்கலாமுங்க. அரபி என்ன பெருசு? அர்த்தம் தெரியணும். ஆலிம்களை தவிர வேறு யாரும் தொழு வைக்கக்கூடாது. ஏன் சொல்கிறோம்? தப்பாக ஓதிட்டோமா, லைட்டாக ஓதுறோமா, அர்த்தம் மாறுதா அப்படிங்கிற விளக்கம் அவருக்கு தெரியணும். ஹலக்கன்னு ஓதுறாம ஹலக்கல் இன்சான அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹலக்கல் இன்சானண்டா அல்லாஹ் மனிதனை படைத்தான் அர்த்தம். அந்த ஹேர் இருக்க புள்ளியை உச்சரிக்காமல் ஹலக்கல் இன்சானண்டா அல்லாஹ் மனிதனை சிறைத்தான். தொழுவ கூடுமாங்க? தொழுவக்கூடாது. தொழுவக்கூடாது. பெரிய மந்திரி முன்னாள் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்கிற பதிலாக நீங்கள் தான் இங்கே சிறைச்சிங்கன்னா புரிய அவனை ஆளை பிடி கைது பண்ணுறேன், அரெஸ்ட் பண்ண, என்ன வார்த்தை பேசுகிற மினிஸ்டருக்கு முன்னால்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அகில உலகத்தையும் படைத்தவன், எல்லா ஆற்றலும் மிக்கவன். அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் பயபக்தியோடு நின்று எப்படி சொல்லணும்? படைத்தான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அர்த்தம் மாறிட்டா தொழுக முடிஞ்சு போயிடும். தொழுகக்கூடாது, திரும்ப தொழுகணும். ஹலக்கன்னா இன்னொரு ஹேருக்கு பாருங்கள், அரபியில் ஹலக்க, தலப்பா கட்டி ஹேண்டு ஒன்று கீழே வருது, இப்படி இருக்கும் தலப்பா மாதிரி. அந்த ஹேயை வச்சா என்ன அர்த்தம்? நாசமாக்கிதான், அழித்தான் வரும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனிதனை அல்லாஹ் படைத்தான்ங்கிறான். நம்ம உச்சரிப்பு மாறி சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தமாயிடும்?
அறுத்த மாறியும் தொழுகக்கூடாது. அதுக்காகத்தான் அரபி தெரிஞ்சிருக்கணும், இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும், இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும், அர்த்தம் தெரியும். கலக்கல் இன்சான், மனிதனை அல்லாஹ் படைத்தான். அல்லமஹுல் பயான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா விளக்கத்தை சொல்லித்தான். இல்லைங்க, எவ்வளோ விளக்கம்! இது பள்ளிவாச, இது ஏசி, இங்கே இப்படி தான் உட்காரணும், இங்கே இப்படி தான் இருக்கணும், இவர்கிட்ட எப்படி பேசணும், அத்தாட்ட எப்படி பேசணும், அஜரத்திட்ட எப்படி பேசணும், வாத்தியாட்ட எப்படி பேசணும். இந்த விளக்கம்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா? அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். ஒவ்வொருத்தரையாக உட்கார வச்சு சொல்கிறது இல்லை, அல்லாஹ் நமக்கு விளக்கத்தை சொல்லித்தரோம். இது பள்ளம், இதில் வண்டியை ஓட்டினா டப்புன்னு விழுந்துருவோம், விழுந்தால் வண்டியும் போயிடும், நம்மளும் போயிடுவோம். இந்த விளக்கத்தை யார் சொல்லிக் கொடுத்தா? அல்லாஹ். அல்லமஹுல் பயான், மனிதனுக்கு அல்லாஹ் விளக்கத்தை சொல்லித்தான். எவ்வளோ பெரிய விளக்கம்! ஒரு கடை வைக்கிறாரு, கஸ்டமர் வர்றாங்க, என்ன போய் சொல்கிறாரு? என்னங்க சாமான் இருக்கா? இருக்குங்க. என்ன விலை? என்ன விலை? பேசுகிறாரு. சூப்பருங்க. இல்லை பழசமாக இருக்குது. பழசாக இருந்தால் கொண்டு வாங்க, வாங்கிக்கிறேன். பேசுகிற பேச்சில் 1 கிலோ வாங்குறவர் 1 கிலோ 2 கிலோ வாங்கி போகிறார். பேச்சு யார் சொல்லி கொடுத்தது? அல்லாஹ். அல்லமஹுல் பயான், மனிதர்களுக்கு அல்லாஹ் விளக்கத்தை. அந்த சூறாவில் மிகப்பெரிய ஆற்றல்கள் அல்லாஹ் சொன்னான். மரஜல் பஹ்ரைன், அர்-ரஹ்மான் சூறாவை படிங்க, அதில் இருக்க தஃப்சீருடைய விளக்கத்தை கேளுங்க, என்ன அழகாக. மரஜல் பஹ்ரைன் இல்தகியானி பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், 2 கடல், இந்த 2 கடல் சந்திக்கின்றன. 2 கடலுக்கு இடையே அல்லாஹ் திரையை வைத்திருக்கிறான். கடல் தண்ணிங்க, கடல் எதுங்க? தண்ணி. இங்கிட்டு ஒரு தண்ணி, இங்கிட்டு ஒரு தண்ணி. இது வேறு கலரு, அது வேறு கலரு. இது வேறு ருசி, இது வேறு ருசி. இந்த தண்ணி அங்கே போகல, அந்த தண்ணி இங்கே வரல. ஆச்சரியம் இல்லை? மிராக்கள், ஆச்சரியம். 2க்கு இடையே திரை இருக்குங்கிறாங்க. அந்த கடல் இருக்குது. அதை ஒருத்தர் அங்கேருந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்றாரு. 2 கடலுங்க, இப்படி ஒரு கடல், இங்கிட்டு ஒரு கடல். இது அதில் சேரல, அது இதில் சேரலை. என்ன ஆச்சரியம்! அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், மரஜல் பஹ்ரை, 2 கடல் சந்திக்கிறது. இல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், 2 கடலுக்கும் இடையே திரையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், என்னுடைய அத்தாட்சிகளை மறுப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? யஹ்ருஜு மின்ஹுமா லூலு வல் மர்ஜான், கடலுக்கு அடியில் என்ன இருக்குது? லூலு, முத்து, பவளம். முத்து, பவளம் போல எங்கே இருக்குது? கடலுக்கு அடியிலிருந்து வருது. என்ன அழகா அல்லாஹ் சொன்னான். குர்ஆன் ஷரீஃபை படிக்கணும், அதில் இருக்கிற கருத்துக்களை விளங்கணும், நிறுத்தி ஓதணும், தஃப்சீர்களை, விளக்க உரைகளை உலமாக்கள் மூலமாக கேட்கணும். குர்ஆன் ஷரீஃப்ங்கிறது பெரிய பொக்கிஷம். அடுத்து ஒரு ஆயத்தில் சொல்றோம், யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், ஓ ஜின் இனமே, மனித இனமே, இனிஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். சந்திர மண்டலத்துக்கு மேலே போனார் 1969. ஆனால் அல்லாஹ் 14 நூற்றாண்டுக்கு முந்தி பாலைவனத்தில் விஞ்ஞானம் இல்லை, படிப்பறிவு இல்லை, பெரிய காலேஜ் இல்லை, ரிசர்ச் சென்டர் இல்லை. அப்பயே அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? நீங்கள் வானத்தில் பறக்கலாம், வானமண்டலம் போகலாம், மேலே போங்க, மனிதனால் முடியும். ஆனால் கஷ்டத்தோடு போக முடியும். அதுக்குன்னு என்ன செய்யணும்? ராக்கெட்டு, அதுக்குள்ளே இது ஆக்சிஜன். இப்போ போயிட்டு வந்தாங்கல்ல 9 மாதம், யாருங்க? சுனிதா வில்லியம்ஸ் போனாங்களா வானமண்டலத்தில்.
வானமண்டலத்துக்கு போக முடியுமா முடியாதா? முடியும். நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல் சந்திர மண்டலம் போனார். அவர்னால் போக முடியுமா முடியாதாங்கிறத 1400 வருஷத்துக்கு முந்தைய ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவங்களும் மேராஜுக்கு போய் காமிச்சிட்டாங்க. இப்போ குரானில் என்ன இருக்குது? சயின்ஸு, விஞ்ஞானம். சயின்ஸு என்ன இருக்குங்க? விஞ்ஞானம் இருக்குது. அவ்வளோ பெரிய விஞ்ஞானம். ஃபன்ஃபுது, போகலாம், போங்க. போகலாமா? நம்ம தூங்குனா போதும், அது இல்லை. முயற்சி செஞ்சு கருவி வச்சு அப்படியே மேலே பறக்கிறதுங்க. சொல்கிறதுக்கு தான் இருக்குது. ஃப்ளைட்டில் உட்காந்து போனால் போகும்போது என்ன செய்யும்? அல்லாஹ், என்ன திருப்பி உயிரோட வந்துடுவோமா இல்லையா? ஆமாம். இப்படி சாயுது, இப்படி சாயுது, இப்படி பார்த்தா கடல் தெரியுது. அப்போ எல்லாம் என்ன மனசில் என்ன வருது? மௌத்துடைய பயம் வருது. அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ பேர் போயிட்டாங்க, என்ன ஆகுமோ, அவர் கீழே தாயிறாரு இப்படிங்கிற. ஏறும்போது இறங்கும்போது எப்படி இருக்குது? ஏறும்போது கிரு 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 கிருன்னு ரயில் சத்தம் மாதிரி கேட்குது. சக்கரத்தை தூக்கிப்பார், என்னடா பார்த்தா வெறும் வீடு பூரா அப்படி குட்டி குட்டியாக தெரியும். மேலே தூக்கிட்டான். ஆச்சரியம் இல்லை? அல்லாஹு அக்பர். அது என்ன 1.5 கிலோவா? ஃப்ளைட் எத்தனை கிலோ? ஃப்ளைட் எத்தனை கிலோங்க? டன்னு கணக்கில். ஒரு மனுஷனுக்கு 40 கிலோ, 400 பேர், நானாங்க 20. இதுபோல் இன்ஜின் அது இது மனுஷன் எல்லாம் இடையும் சேர்ந்து எத்தனை டன்னு? அத்தனை டன்னை தூக்கிட்டு பறக்குது. அதே மாதிரி இறங்கும்போது பாருங்கள், மேலே போயிட்டால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வீட்டில் நடக்கிற மாதிரி நடக்கிறேன். பாத்ரூம் போகலாம், வர்றேன், பாய், நல்லா இருக்கீங்களா? என்னடா ஆடுதான். நம்ம ஊர் பஸ்ஸில் போக முடியலை, தடத்தை ஆடுது. ட்ரெயினில் போனோம்டா, திண்டுக்கல் போகிறதுக்குள்ளே கட கட கடக்கன்னு சத்தம். என்ன சத்தம்? ஃப்ளைட்டில் சத்தம் வருது. ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு! 35,000 அடி உயரம். 37,000. 10 மாடிக்கு மேலே ஏறி நின்று கீழே பார்த்தா தலையெல்லாம் சுற்றுது. பயமாக இருக்குது. 35,000 அடி உயரத்தில் சுட சுட சாப்பாடு, பிரியாணி அங்கே கொடுக்குறேன். அல்லாஹ்வுடைய குதிரத்து பாருங்கள். அத்தனை பேர்த்தையும் தூக்கி ஏற்றி மேலே கொண்டு போய் அப்படியே வச்சிருந்து திருப்பி கீழே கொண்டு வந்து இறக்கும்போது பார்த்தா, இறக்கும்போது அப்படியே வயிற்றெல்லாம் கவ்வி பிடிக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லா தன்ஃபுதூன இல்லா பி சுல்தான். கஷ்டமான ஒரு சிரமமான சூழ்நிலையை தவிர நீங்கள் போக முடியாது. கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏறும்போது இறங்கும்போது ஆக்சிஜன் பிரச்சனை, பல பிரச்சனையோட. குரானில் என்னென்ன சொல்லியிருக்காங்க? மனிதனுடைய முயற்சியை பற்றி சொல்கிறான், நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறான், கடலை பற்றி சொல்கிறான், கடலை பற்றி சொல்கிறான். வானமண்டலத்தில் போகலாம்ங்கிறது இவ்வளவு பெரிய செய்தி. முடிச்சிருவோம். மௌலானா ஹஸ்ரத் சிறப்பான சீதேவி இருக்கிறாங்க. இப்படி குரானுடைய ஒவ்வொரு விளக்கங்களையும் நாம் படிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும். அந்த கருத்தை எடுத்து இந்த சின்ன பிள்ளை, இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லோரும் பார்த்து என்னென்ன இருக்குது குரானில் ஆராய்ச்சி. லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் குரானில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் மெசேஜ், அதிநவீன கண்டுபிடிப்புக்கு என்னென்ன இருக்குது ஆராய்ச்சி செய்கிறதுக்கு ஒரு டீம் போட்டிருக்காங்க. எடுத்து அல்லாஹ் ஜல் ஷானுஹு இந்த கடைசி 10 குரான் ஷரீஃபை அதிகமாக ஓத வேண்டும். குரான் ஷரீஃபை அதிகமாக ஓத வேண்டும். இரவில் தஹஜ்ஜுடைய தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை நிறையா தொழுகணும், திக்ர் நிறையா செய்யணும். அதையும் இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கான். இந்த இடத்துல தொழுகை நடக்குது, திக்ர் செய்கிறோம். இதுக்கு நேர மேலே இருக்கக்கூடிய இந்த ஆவிகளை ஆராய்ச்சி பண்ணுறான். என்ன பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கான், நல்லா அமைதி, ரிலாக்ஸ்.
நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கா இதுக்கு நேரம் மேலே. அதே நேரத்தில் ஒரு மண்டபத்தில் ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து ஆடி பாடி குடிச்சு கும்மாளம் போடுறாங்க 2 மணி நேரம். அதுக்கு மேலே போய் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அந்த ஆவியை பார்த்தா கே 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 மனுஷனால் தாங்க முடியாதான், பெரிய அதாப் மாதிரி தெரியுதான். இப்போ ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கு. விஞ்ஞானிகள் என்ன செஞ்சு, எந்த இடத்துல தொழுகிறோமோ ஓதுகிறோமோ துவா செய்கிறோமோ திக்ரு செய்கிறோமோ அதுக்கு மேலே அந்த காற்று மண்டலம் என்ன ஆகுது, நிசப்தமாகுது, மனிதனுக்கு இதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சிறப்பான நாட்களில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆயுள், இதை பயன்படுத்தி தொழுகையில் ஈடுபட வேண்டும், துவாவில் ஈடுபட வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும், குர்ஆனுடைய கருத்துக்களை எடுத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அத்தகைய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. சிறப்பான இந்த விஜயராபுரம் மஸ்ஜித் ஜமாத்தார்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் சிறப்பை தந்து பரக்கத்தை தந்து அல்லாஹ் தஆலா நம்முடைய நாட்டங்கள் தேட்டங்களத்தையும் நிறைவேற்றி வைப்பானாக. யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்